தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்தவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். ஏசாயாவின் புத்தகம் 45வது அதிகாரத்திலே விதமாக வாசிக்கிறோம். வானங்களை சிருஷ்டித்து பூமியையும் வெறுமையாய் இருக்க சிருஷ்டியாமல் அதை குடியிருப்புக்காக செய்து படைத்து அதை உருவேற்படுத்தின தேவனாகிய கர்த்தர் நானே. எல்லாத்தையும் படைச்சாராம், ஆனால் எல்லாத்தையும் மனுஷ குடியிருப்புக்காக படைக்கலை. பூமியை மனுஷ குடியிருப்புக்காக படைச்சிருக்காருன்னு போட்டிருக்கு. அருமையானவர்களே, இது சிந்தித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் விசுவாசிகள் கடனாளிகளாக இருக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை அருமையானவர்களே தேவன் நம்மை மனதிலே வைத்து நலமானதை நமக்கு ஆயத்தம் பண்ணி அதில் நம்ம பிறந்து நம்ம அதை அனுபவிச்சுட்டு இருக்கோம். அனுபவிக்கிறது நல்லது, ஆனால் ஸ்தோத்திரத்தோடே அனுபவிக்க வேண்டும் என்று சத்தியவேதம் திட்டமாய் சொல்கிறது. அவ்வளவு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்திருக்கிறாரு. ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வசனம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. மூடு பனி பூமியிலிருந்து எழும்பி பூமியை எல்லாம் நனைத்தது. இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு தெரியுமா? ஏர் கண்டிஷன். இன்னைக்கு உலகத்தில் எத்தனை கோடி ஏர் கண்டிஷன் இருக்கோ தெரியாது. இந்த உலகத்தை கொஞ்சம் கொஞ்சம் குளிச்சா வச்சுக்கிறதுக்கு அன்னைக்கு ஒரே ஏர் கண்டிஷன் தான். நடக்குமாது அவர் தேவன். அருமையானவர்களே, இன்னைக்கு பாருங்க, கனடாவில் இன்னைக்கு அநேக இடங்களில் -20 இருக்குது டெம்பரேச்சர். அரேபியாவில் பார்த்தீங்கன்னா +100க்கு மேலே இருக்குது. இவ்வளவு திருப்பங்கள், இவ்வளவு வித்தியாசங்கள் இருக்கிற இந்த உலகத்தில் அன்றைக்கு கர்த்தர் படைத்த உலகத்தில் ஒரே டெம்பரேச்சர். பூமி எல்லாம் எது மனிதனுக்கு இதமாக இருக்குமோ, மனிதனுடைய சரீரத்துக்கு ஏற்றதாக இருக்குமோ, அதை கர்த்தர் பூமியிலிருந்து மூடு பனி எழும்ப பண்ணி எல்லாத்தையும் இதமாக வைத்திருந்தார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை சோதரிப்போம். எவ்வளவு வேணாலும் தட்டலாம் என்றால், அருமையானவர்களே, ஆச்சரியமான தேவன், மனிதன் மேலே அக்கறை உள்ள தேவன். எல்லாவற்றையும் இழந்து விட்டான். இன்னைக்கு அரேபியா கொதிக்கிறது, கனடாவும் ரஷ்யாவும் எல்லாம் அப்படியே குளிரில் உறைந்து போய் மக்கள் பாழாய்ப்படுகிறார்கள். எல்லாம் மனிதன் பிசாசுக்கு செவி கொடுத்ததினாலே, தேவனுடைய வார்த்தை தள்ளினாலே வந்த விளைவு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, அதுக்கப்புறம் வேதத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் ஒரு கிளாக்கை பற்றி கர்த்தருங்க சொல்றாரு. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆக விரிவிலே சுடர்கள் உண்டாக கிடவுது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காகவும் இருக்க கடவுது. சூரிய சந்திர நட்சத்திரங்கள் எதுக்கு தெரியுமா? நமக்கு ஒரு சின்ன கிளாக் அந்த போட்டிருக்கோம். தேவனுக்கு கிளாக் அதுதான் சூரியன். மனுஷனுக்கு கிளாக் இருக்கட்டும் சொல்லி சூரியனை படைச்சிருக்காராம். விடிய காலம் 6 மணி ஆயிடுச்சு, விடிஞ்சிச்சு. சிலருக்கு அருமையானபடி சத்தம் கொடுக்கணும், இல்லைன்னா நாலு புறம் தூங்கிட்டே இருப்பாங்க. ஆகவே மனுஷனுக்கு ஒரு நேரத்தை குறிச்சிருக்காரு, எழும்புற நேரம் படுக்கிற நேரம் சொல்லி ஒரு கால குறிப்பை வச்சிருக்காரு. நாலு புறாவும் தூங்கிட்டு இருக்க முடியாது. கவனிங்க, எல்லாவற்றையும் சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆனால் அருமையானவர்களே, சில காரியங்கள் அருமையாக இருக்கிறது, வாசிக்காமல் இருக்க முடியாது. 104வது சங்கீதத்தில்
பாருங்க, சங்கீதக்காரன் அழகா சொல்றான். 19ஆம் வசனத்தில், சந்திரனை கால குறிப்புகளுக்காக படைத்தார், சூரியன் தன் அஸ்த மனத்தை அறியும், பால சிங்கங்கள் இறைக்காக கர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படிக்கு தேடும். சூரியன் உதிக்கையில் அவைகள் ஒதுங்கி தங்கள் தாபரங்கள் படுத்துக்கொள்ளும். அப்பொழுது மனுஷன் சாயங்காலம் மட்டும் தன் வேலைக்கும் தன் பண்ணைக்கும் புறப்படுகிறான். என்ன ஆச்சரியம் பாருங்க, மிருகங்கள்லாம் ஒதுங்கிறது, மனுஷன் வேலைக்கு போகிறான், அதுக்கு ஒரு மனுஷன் தூங்க போகிறான். மிருகங்கள் அருமையானே வேட்டைக்காக அது அலைகிறது பாருங்க. எல்லாவற்றையும் ஒழுங்கு கிரமமாக கர்த்தர் செய்திருக்க பார்க்கிறோம். அருமையான நண்பர்களே, இந்த தேவனின் நீங்கள் துதிக்காமல் இருக்க முடியாது. ஆகவே இந்த நல்ல தேவன், உங்களை ரட்சித்த தேவன் மாத்திரமல்ல, ஆச்சரியமான காரியங்களை உங்களுக்காக செய்திருக்கிறார் என்பதை எப்போதும் மனதில் வைத்து போகும்போதும் வரும்போதும் துதிக்க பழகுங்கள். நல்ல காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வர காண்பீர்கள். பாருங்க, இந்த பூமியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புவியீர்ப்பு சக்தின்னு சொல்லி ஒரு சக்தியை கர்த்தர் வச்சிருக்காரு. அது 24 மணி நேரம் வேலை செய்யுது, 5 கண்டத்திலையும் வேலை செய்யுது. இது வரைக்கும் ஓய்ந்ததே இல்லை. மனிதர்கள் பிறக்கிறால் மரித்து போனார்கள், ஆனால் புவியீர்ப்பு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறது. அதனால நீங்கள் ஒரு கட்டிலில் ஒரு இடத்துல படுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலமே அதே கட்டில் ஏந்திரிக்கிங்க. சந்திரனில் அப்படி கிடையாது. ஒரு கட்டில் படுத்தீங்கன்னா கட்டில் ஒரு பக்கம் கிடக்கும், நீங்கள் இன்னொரு பக்கம் கிடப்பீங்க, எல்லாம் பறந்துடும். பாருங்க, புவியீர்ப்பு சக்தி அங்கே கிடையாது. இங்கே புவியீர்ப்பு சக்தியை கர்த்தர் வச்சிருக்காரு. மோட்டர் சைக்கிள் ரேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 250 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறான். பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. மோட்டர் சைக்கிள் அப்படி சரியுது, ஆனால் கீழே விழுறதில்லை, தரையை தொட்டு போய்கொண்டே இருக்கிறது. அத்தனையும் இறைவனுடைய செயல் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, இந்த பூமியில் மாத்திரம்தான் இந்த புவியீர்ப்பு சக்தி வேலை செய்கிறது. வேற கிரகங்கள்லாம் இந்த விதமான ஒரு செயல்பாடு இல்லை. ஏனென்றால் மனிதனுடைய குடியிருப்புக்காக கர்த்தர் அருமையானவர்களே கணக்கிட்டு எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். சந்திரனில் பாருங்க, விஞ்ஞானிகள் போய் இறங்குறாங்க. பல ரசாயன பொருட்கள் அடங்கிய ஒரு ஜாக்கெட்டை போட்டுட்டு தான் சந்திரனில் கால் வைக்கலாம், இல்லாட்ட செத்து போயிடுவாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பனின்னு போதும், அதை வச்சு ஜமாளிச்சிடலாம். பாருங்க, மனுஷனுக்கு ஒரு கேடும் வர்றதில்லை, ஒரு பனின்னு போதும். யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமான ஒரு விஷயம். அருமையானவனுக்கு எந்த தீங்கு வர்றதில்லை. ஏன்? பூமி மனிதனுடைய குடியிருப்புக்காக நல்ல தேவனாலே படைக்கப்பட்டிருக்கிறது, உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் அனுபவிக்கிற இந்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறீர்களா? இல்லை என்றால் நீங்கள் துதிக்க பழகுங்கள். நல்ல எதிர்காலத்தை தேவன் உங்களுக்கு தருவார். அது மாத்திரமல்ல, பூமியில் பார்த்தீங்கன்னா பூமியை மாதிரி தண்ணி இருக்கிற ஒரு கோலத்தை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. மேல் மட்டத்தில் தண்ணியை வச்சிருக்காரு, அடிமட்டத்தில் பெட்ரோலை வச்சிருக்காரு. தண்ணி ஈஸியாக எடுத்துக்கலாம், பெட்ரோலை ஆழமாக தோண்டினா தான் எடுக்க முடியும். இந்த பெட்ரோலை மேலே வச்சிருந்து பாருன்னு சொன்னால் பூமி எரிகிற ஒரு கோலமாய் மாறிவிடும். அப்படித்தான் எல்லா கோலங்களும் இருக்கிறது. ஆனால் மனுஷனுடைய குடியிருப்புக்காக கர்த்தர் இதை படைத்து தண்ணியை பக்கத்தில் வச்சுட்டு பெட்ரோலை வேணும்னா தோண்டி எடுத்துக்க. அருமையானே, எத்தனை ஆச்சரியமான விஷயம் பாருங்க. எவ்வளவு தண்ணீர் ஒரு நாளைக்கு செலவிடப்படுகிறது. 3 வற்றாத நதிகள் நம்முடைய தேசத்தில் மாத்திரம் ஓடுகிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் பிறக்கிறார்கள், சாகிறார்கள், நதி வற்றவில்லை. இப்படி ஒரு அமைப்பை எந்த கோலத்திலையும் நீங்கள் பார்க்க முடியாது என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, 104ஆம் சங்கீதம் 24ஆம் வசனத்திலே, சங்கீதம் 104
24ஆம் வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம், கர்த்தாவே உம்முடைய கிரியைகள் எவ்வளவு திரளாய் இருக்கிறது, அவைகளெல்லாம் ஞானமாய் படைத்தீர், பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பூமி உம்முடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. நீங்க இருக்க இடத்துல உங்க காலுக்கு கீழே என்ன இருக்குன்னு உங்களுக்கே தெரியாது. பாருங்க, கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ தங்க சுரங்கங்கள் பூமிக்கு அடியிலே புதைக்கப்பட்டிருக்கிறது. கோலார் கோல்ஃபீல்ட்ஸ்ன்னு சொல்றான், அதை கண்டுபிடிச்சிட்டான். அங்கிருந்து தங்கத்தை தோண்டிக்கொண்டே இருக்கிறாள், வந்து கொண்டே இருக்கிறது. கண்டுபிடிக்கப்படாத எத்தனையோ சுரங்கங்கள் பூமிக்கு அடியிலே இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். அருமையானவர்களே, பூமி ஒரு செல்வச் செழிப்பான ஒரு கோலம் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். மனிதனுக்கு தேவைன்னு சொன்னா எல்லா செல்வமும் இங்கே குவிக்கப்பட்டிருக்கிறது தேவனாலே. பாருங்க, நான் ராஜஸ்தானுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். அங்கே ஒருத்தர்கிட்ட கேட்டேன், என்னப்பா மார்பிளை வச்சு கோட்டைச்சவரை கட்டிட்டு இருக்கேன்னு. அவன் சொன்னா, என்ன சாமி இதுதான் கிடைக்குது, எங்கே பார்த்தாலும் இதுதான் இருக்குது, இதான் கல் சீப்பஸ்ட், இதுதான், அதனால நாங்கள் கோட்டைச்சவரை மார்பிளை வச்சு கட்டிகிட்டு இருக்கோம்னா. என்ன ஆச்சரியம் பாருங்க, மார்பிள் மலைகள், கிரானைட் மலைகள், இவையெல்லாம் உலகத்தில் இன்றைக்கு கர்த்தர் வச்சிருக்காரு. நம்ம ஊருக்கு பக்கத்தில் மேலூர் ஒரு ஊர் இருக்குது, அது தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா எல்லாம் கிரானைட் மலைகள். நம்ம முன்னோர்களுக்கு இதெல்லாம் ஒன்றும் தெரியல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜப்பானுக்கு கோடி ரூபாய்க்கு அருமையான கிரானைட்டுகள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. எல்லாம் செல்வம். பூமிக்கடியில் பிளாட்டினம், வெள்ளி தாதுக்கள், அருமையான நிலையம். அது மாத்திரமல்ல, ரத்தின குவியல்கள் எல்லாம் புதைக்கப்பட்டிருக்கிறது. சவுத் ஆப்பிரிக்காவில் கொஞ்சம் கண்டுபிடிச்சிருக்கான் ரத்தின குவியலில். ஆனால் இதை மாதிரி எத்தனையோ 100 குவியல்கள் தேவன் புதைத்து வைத்திருக்கிறார், இன்னும் மனுஷன் கண்டுபிடிக்கல. ஆகவே பூமியுடைய பொருட்களாலே நிறைந்திருக்கிறதுன்னு ஞானியாகிய தாவீது அவன் சொல்வதை பார்க்கிறோம். இன்னும் அடுத்த வசனத்தை சொல்றான், பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரமும் அப்படியே உடைய பொருட்களால் நிறைந்திருக்கிறது. நீ கற்பனை பண்ணி பார்த்துருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான டன் மீன்களை பல 100 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். மறுபடியும் சொல்றேன், பல 100 ஆண்டுகள் ஒவ்வொரு நாளும் பல 1000 டன்னு மீன்களை பிடித்து கொண்டே இருக்கிறார்கள். இதுவரைக்கும் அறுவடை பண்ணல, இதுவரைக்கும் அறுவடை ஆகலை, பெருகி கொண்டே போய்கொண்டே இருக்கிறது. மனுஷனால அறுவடை பண்ண முடியாது. எல்லாரும் கரங்களை தட்டி சோதரிப்போம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். பாருங்கள், நம்முடைய தேவன் ஆச்சரியமானவர், பெரியவர், நல்லவர், நம்முடைய இரட்சகர். ஆகவே நல்ல தேவனை நம்முடைய இரட்சகராக, குடும்பத்தின் தலைவராக வைத்திருக்கிறோம் என்ற அறிவு இந்த காலை வேளையிலே உங்களுக்கு வரட்டும். எல்லா வியாதியும் மறைஞ்சு ஓடிடும், எல்லா பலவீனமும் மறைந்து ஓடிவிடும், எல்லா தரித்திரமும் உங்கள் சந்ததி விட்டு ஓடி மறைந்து விடும்னு சொல்லுறேன். ஆகவே பூமி மாத்திரமல்ல, சமுத்திரத்தில் அவ்வளவு செல்வம் இருக்கிறது. கடலுக்கடியில் முத்துக்கள் குவியலாக கிடக்கிறது. முத்துன்னு சொல்றான். ஒன்றினுடைய விலை எத்தனையோ 1000. அருமையானவர்களே, லட்சமாக சமுத்திரத்துக்கு அடியிலே குவிந்து கிடக்கிறது. நம்முடைய தேவன் அவ்வளவு பெரிய பணக்காரர். நினைக்கும் போதே எனக்கு பெருமையா இருக்கிறது. மனுஷனுடைய நுரையீரலுக்கு எதமாக வாயுமண்டலத்துக்கு படைச்சு வச்சிருக்காரு பாருங்க. 73% நைட்ரஜன், 23% ஆக்சிஜன், ரெண்டையும் ஒன்றரை கலந்து பாருங்க, சரியான விகிதத்தில் எல்லாம் வச்சிருக்காரு. அன்னைக்கு ஆதாம் ஏவாளும் மாத்திரம் சுவாசிச்சாங்க.
போதுமானதாக இருந்தது. இன்னைக்கு 800 கோடி மக்கள் சுவாசிக்கிறார்கள், போதுமானதுக்கும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் 800 கோடி மக்கள் வந்தாலும் சரி, இன்னும் சுவாசிக்கிற காத்து இருக்கும். பெரிய தேவன், மகா பெரியவர், போதுமானவருக்கும் அதிகமானவர். நீங்க யோசிக்கிங்க, கொஞ்சம் பெருசா கேட்டா கோவிச்சிருவாரோன்னு சொல்லி. ஒன்றுமே இல்லை அருமையானவர்களே. பாருங்கள், நம்முடைய எண்ணங்களை விசாலமாக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஆகவே எல்லாரும் நன்றாக காத்தை இழுத்து சுவாசி சாகும் வரைக்கும் 80 வருஷம் 90 வருஷம் பாருங்கள், கத்து சொல்றாரு, தாராளமா வச்சிருக்கேன், எடுத்துக்க, சுவாசிக்க, என்ன நினை, தோத்திரம் பண்ணு, படைத்த தேவனை நினை. அருமையானவர்களே, பாருங்கள், அது மாத்திரமல்ல, பாருங்கள், பூமி உருண்டையா இருக்கிறது. அதை 23.5 டிகிரி ஆங்கிள் அப்படி சாய்ச்சி வச்சிருக்காராம். அப்படி சாய்ச்சி வச்சிருக்கனால தான் 4 காலங்கள், கோடை காலம், மழை காலம், குளிர்காலம், வசந்த காலம், 4 காலங்கள் மாறி 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 வருது. அருமையானவர்களே, இது எதனாலன்னு கேட்டா, பூமி உருண்டையா இருக்கு மாத்திரம் இல்லை, 23 டிகிரியில் சாஞ்சி இருக்கிறதுனால தான் இந்த விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். நல்லது, விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கலாம், ஆனால் விஞ்ஞானிகள் படைக்க முடியாது. படைத்தவர் ஒரே ஒருவர், அவருடைய பேர் இயேசு. அவர் எல்லாம் உங்களுக்காக படைத்தது மாத்திரமல்ல, உங்களுடைய இதயத்தை, பழைய இதயத்தை பிடுங்கி எடுத்து விட்டு புதிய இதயத்தை உங்களுக்குள்ளே படைத்து பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு இடத்தை படைச்சு வச்சிருக்காரு. அங்கே வாருங்கன்னு சொல்லி நாங்கள் அழைக்கிறோம். நாங்கள் அங்கே போகிறோம். இந்த நிச்சயத்தை கர்த்தருக்கு கொடுத்துருக்கிறார். தேவன் மனிதத்தில் பாரபட்சம் உள்ளவரா அல்ல. இந்த காலை வேளை உங்களுடைய ரட்சிப்பின் வேலை, கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். பாருங்கள், பூமி 1 பங்கு, சமுத்திரம் 3 பங்கு. உங்களுக்கு தெரியும், சமுத்திரம் ஏன் தெரியுமா? தண்ணி. அவ்வளவு தண்ணிக்குள்ள இந்த பூமி இருந்தால் தான் சூரிய வெப்பத்தில் பூமி கொதிச்சு போகாது. ஆகவே அவ்வளவு தண்ணி, 3 பங்கு தண்ணியை சமுத்திரத்தை சுற்றி வச்சுட்டு இந்த பூமியை அருமையான மத்தியில் வச்சிருக்கிறாரு. மனுஷனுக்கு பத்திரமா இருக்கான். இல்லாவிட்டா அருமையானே போஞ்சு போயிடுவான் பாருங்க. ஆகவே நம்முடைய நலனிலே அக்கறையாக கர்த்தர் நம்முடைய எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டு பெரிய காரியங்களை அருமையான செய்திருக்கிறார். நீங்க ஜெபத்தில் கேட்கறது ரொம்ப சின்ன காரியம். இந்த காலவெளியிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆகவே தைரியமாய் கேளுங்கள், தைரியமாய் கிருபாசனத்திலே வாருங்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. எல்லைகளை விசாலமாக்குங்கள், எண்ணங்களை விசாலமாக்குங்கள், கர்த்தரை துதியுங்கள், பிரச்சனையை தூர தள்ளுங்கள். துதித்தலை முதலாவது இடத்துல வைங்க. பெரிய காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் காண்பீர்கள். பாருங்கள், 800 கோடி மனிதர்கள் இருக்கிறார்கள். இன்னும் கணக்கில் அடங்காத மிருக ஜீவன்கள் பூமியில் இருக்கிறது. எல்லாம் ஆக்சிஜனை சுவாசிக்குது, கார்பன் டை ஆக்சைடை வெளிவிடுது. இது இப்படியே விட்டுட்டு இருந்தா இந்த வாயு மண்டலத்தையும் எல்லாமே கார்பன் டை ஆக்சைடாக போயிடும். ஆகவே தான் தேவன் தாவரங்களை வளர்த்து வைத்திருக்கிறார், மனிதனுக்கு அறிவை கொடுத்திருக்கிறார். மனிதா, நல்ல தாவரங்களை இந்த தாவரங்களை என்ன செய்யுது? கார்பன் டை ஆக்சைடை அதை எடுத்து ஸ்டார்ச் தயாரிச்சுட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. ஆக வாயுமண்டலத்தில் பாருங்க, ஒரு சமநிலை எப்போது இருந்து கொண்டே இருக்குது. ஆச்சரியமான ஒரு விஷயம். மனிதன் வெளியே விடுகிற அந்த கார்பன் டை ஆக்சைடை தாவரங்கள் எடுத்துக்கொண்டு ஸ்டார்ச் தயாரித்து விட்டு ஆக்சிஜனை வெளியே விடுது. ஒரு சமநிலை எப்போதும் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. இது யார் செய்ய முடியும்? ஏதோ ரூமுக்குள்ளே ஏதோ ஒன்று ஆராய்ச்சி பண்ணலாம், செஞ்சிடலாம், கிரியேட் பண்ணிடலாம். உலகம் பூராவும் செய்யணும்னு சொன்னால் நம்முடைய தேவன் மாற்றம் தான் செய்ய முடியும். எல்லாரும் கரங்களை வைத்து கத்த சோதரிப்போம். கடைசியாக பாருங்க, இந்த பூமியினுடைய வடிவமைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம். உயர்ந்த மலைகள், சமனான வெளிகள், தாழ்ந்த கடல். இது விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க.
எழுதி வச்சிருக்காங்க. அதை வாசித்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன். யார் உருவாக்க முடியும்? ஆனால் நம்முடைய இயேசு அருமையானவர்களே இது உருவாக்கி இருக்கிறார். வார்த்தையினாலே உருவாக்கி இருக்கிறார். உயர்ந்த மலைகள், சமனான வெளிகள், தாழ்ந்த கடல். மழை பெய்யும் போது பாருங்க, மலையில போயுது, அப்படியே சமனான வெளியிலே வந்து பூமியே செழிப்பாக்கி விட்டு கடைசியில் கடல்ல போய் சேர்ந்துருது. என்ன ஒரு ஆச்சரியம்! ஒரு குழப்பமும் கிடையாது. அத்தனையும் தேவன் அருமையானவர்களே திட்டமிட்டு கணக்கிட்டு, உயரத்தையும் எல்லாவற்றையும் அருமையானவர்களே மனதிலே கணக்கிட்டு வடிவமைத்திருக்கிறார். மனுஷனுக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லி எவ்வளவு மழை வந்தாலும் சரி, அருமையானவர்களே தண்ணீர் கடல்ல போய் சேர்ற மாதிரி தண்ணிய, சமுத்திர தண்ணிய பள்ளத்துல வச்சிருக்காரு. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இந்த நல்ல தேவனை அருமையானவர்களே நாம் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இதுதான் ஆத்துமாதாயம். இதுக்கு பேர் தான் சுவிசேஷம், நற்செய்தி. இவரை குடும்பத்துக்குள்ள கொண்டு போகும்போது நல்லதா மாறிடும். நல்ல காரியங்கள் சிருஷ்டிக்கப்படும். இதுக்கு ரொம்ப பிரயாசம் தேவையில்லை. ஒரு வார்த்தை சொன்னா போதும், காரியங்கள் மாறிவிடும். இந்த நல்ல தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். இவரை உள்ளத்திலே அழைத்து செல்லுங்கள், எடுத்து செல்லுங்கள், இல்லத்துக்குள்ளே அவருக்கு அனுமதி கொடுங்கள். ஆச்சரியமான எதிர்காலமாக உங்களுடைய எதிர்காலம் அமையும். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களாக கர்த்தாவே எல்லாவற்றையும் மனிதனுக்காக நீர் உருவாக்கி வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, நீர் நல்லவர், நீர் அன்புள்ளவர், பெரியவர். கர்த்தாவே, எல்லாவற்றையும் சாதிக்க வல்லவர். இந்த ரட்சிப்புக்காக நாங்கள் துதிக்கிறோம். உண்மை குறித்து நாங்கள் பெருமைப்படுகிறோம். ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, எல்லாருடைய உள்ளத்தின் துதியினால் நிறைத்துப்படுவீராக. எங்களுடைய எண்ணங்களை விரிவாக்கும், புரிந்து கொள்ள உதவி செய்யும். எல்லாரும் இந்த நாட்கள் அதிகமாக துதிக்க உதவி செய்யும். இந்த சுவிசேஷத்தை உலகத்திற்கு எடுத்து செல்ல எல்லாருக்கும் கர்த்தாவே பரிசுத்த ஆவியான உதவி செய்வீராக. அப்படி செய்கிறீர், அதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாழ்பவரே யேசுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. ராஜாதி ராஜாவாக ராஜா எங்கள் யேசுவா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையின் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் உயிர் போட்டீர். இரண்டாம் மாதமாக சாத்தானுக்கு சவாலாக சத்துருவை ஜெயிக்க வந்த யூத ராஜ சிங்கமாக சிலுவையின் சாத்தானை நீர் மொத்தமாக அழித்து விட்டீர். துரைத்தனம் அதிகாரங்கள் அனைத்தையும் உயிர் போட்டீர். யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. யேசுவா யேசுவா உயிர்த்தெழுந்த யேசுவா. உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை யேசுவா. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யேசுவாவின் ஒரே நாமம். யேசுவா பேர் சொன்ன பேய்கள் எல்லாம் நடுங்கிடுதே. தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திடுதே. உயரே வானத்திலும் கீழே இந்த பூமியிலும் மேலான ஒரே நாமம் யேசுவாவின் ஒரே நாமம். யேசுவா பேர் சொன்ன பேய்கள் எல்லாம் நடுங்கிடுதே. தீராத
தீராத வியாதி எல்லாம் நொடி பொழுதில் மறைந்திருதே. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யெஷுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. மலைகள் செம்மறி போல் துள்ளி பாய்ந்து துதிக்குதாமே, நாங்களும் பாடுகிறோம் சந்தோஷமாய் ஆடுகிறோம். பூமி மாத்திரமாய் யெஷுவாவை போற்றிடுது, சுற்றும் கோள்கள் எல்லாம் அப்பாவை தான் பாடிடுது. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா அரியணையில் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உலகையாளும் ராஜாவாக வாழ்பவரே யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா ராஜாதி ராஜா மகாராஜா எங்கள் யெஷுவா. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இல்லை. யெஷுவா யெஷுவா உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில் இல்லை. யெஷுவா 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 உயிர்த்தெழுந்த யெஷுவா, உம்மை போல் தெய்வம் இந்த உலகில்